2 பிள்ளைங்க இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அண்ணன் ஒருத்து தம்பி ஒன்று இருந்தாங்களா. ஒருத்தன் பட்டணத்தில் அனுப்பிச்சிட்டான் படிக்க வைக்கிறது. எங்க அனுப்பிச்சாங்க? பட்டணம்னா என்னது? மெட்ராஸ் அனுப்பிச்சுதான் வச்சு சென்னைக்கு அனுப்பிச்சாச்சு. ஒருத்தர் படிக்கிற. ஒருத்தர் என்ன பண்றாரு? நம்மள மாதிரி விவசாயம் பார்த்துருக்காரு. ஓகே, இப்ப மாசம் இருந்தாங்க படிக்கிற பணம் அனுப்புறாரு அப்பா. அந்த படிக்க போன பையன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் போய் டவுன் பக்கத்துல படிக்கிறதுனால நிறைய பசங்கள் சேர்த்தாங்க. சேர்த்துக்கிட்டே மச்சான் அதை பண்ணாண்டா இதை பண்ணான்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணாங்க? அவனை குடிகாரன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணாங்க? எங்க அப்பா இருந்து அனுப்புற மனசு பத்தல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐடியா வந்து அவனுக்கு, ஆடா எங்க அப்பா மாசம் 5000 10,000 பத்தல. இப்ப என்ன செய்ய போய் சொத்தை எழுதி வாங்கிட்டு வந்துடுறாங்க. என்னதான் சொத்தை எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். தம்பி கை தட்ட கட்ட சொல்றான். ஆமா வந்தா அப்பான்னு சொன்னான். அப்பா நீங்க மாசம் எனக்கு அனுப்புற பணம் பத்தாது, போதுமானதா இல்ல. பாகம் போட்டு எனக்கு அண்ணனுக்கு ஒரு பாகம் எனக்கு ஒரு பாகம் உட்காரு அப்படி சொன்ன. அப்பா என்ன சொன்னாரு? மகனே ஏண்டா என்னோட உங்களுக்கு தாண்டா இதுக்குதான் இப்படி அவசரப்படுற உனக்கு தேவை பண்ணாங்க. அந்த பேர் எனக்கு நீ சொத்து பூரா எழுதி கொடுத்துரு. சொத்து பூரா எழுதி நான் போய் மெட்ராஸ்ல சென்னையில படிச்சுக்கிறேன் பட்டணத்துல. சரியா? நீ தினமும் பிச்சை மாசமா அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பத்தாது கொடுனா. இல்ல நீ முடியாது சொல்றது கேட்கவே இல்லை. அப்ப டார்ச்சர் பண்ணான், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்பா பண்ணாரு சரி என்ன பண்றது அப்படின்ட்டு வேற வழி இல்லாம என்ன பண்ண சுத்தலாம் வித்து பாகம் போட்டு இவனுக்கு ஒரு பாகம் அவனுக்கு ஒரு பாகம் கொடுத்தாச்சு. அண்ணங்காரன் அவன் பாகம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். வேற அந்த அம்மா அந்த சாணியில போட்டுப்பியா அந்த மாதிரி அள்ளி போட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தான். அப்புறம் இவன் பணம் எல்லாம் வாங்கி சுத்திட்டு என்ன செஞ்சான்? நல்லா பொட்டியில கட்டி எடுத்துக்கிட்டு நேரம் புறப்பட்டு கிளம்பிட்டாரு. அண்ணன் எங்க பட்டணத்துக்கு போயிட்டாரு. போனா ஒரே பசங்க எக்கச்சக்கமான கூட்டம் சேர்ந்துச்சு. நம்ம பாக்கெட்ல பணம் இருந்தா கூட்டம் சேரும்ல, சேராதா? பாக்கெட்டிலே 10 பணம் இருந்தால் உன்னை சுற்றிலும் நண்பர் உண்டு. மச்சான் இங்க வர வேணாம் பணம் போயிடுது. பாக்கெட்டிலே 10 பணம் இருந்தால் உன்னை சுற்றிலும் நண்பர் உண்டு. வயிற்றுக்கு வழியின்றி தவிக்கையிலே எந்த நண்பன் கூட உண்டு. பாக்கெட்டிலே 10 பணம் இருந்தால் உன்னை சுற்றிலும் நண்பர் உண்டு. பாக்கெட்டிலே 10 பணம் இருந்தால் உன்னை சுற்றிலும் நண்பர் உண்டு. வயிற்றுக்கு வழியின்றி தவிக்கையிலே எந்த நண்பன் கூட உண்டு. இயேசு சாமி துணையாய் உண்டு. நம் இயேசு சாமி துணையாய் உண்டு. ஓகே, இப்ப என்ன நினைச்சுன்னா ஒரு ஜாலியா குட்ட கொண்டாட்டமா இருக்குது. ஆனா இப்படி போய் ஹோட்டல்ல போய் இருந்து தென்னம குடிச்சு வெறிச்சு எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. அப்ப டவுன்ல போனா ஒண்ணுக்கு காசு கொடுக்கணும். உண்மைதானே? பாத்ரூம் போறதுக்கு 5 ரூபா, ஒண்ணுக்கு போறதுக்கு 5, 2 பாத்ரூம் போனா 10 ரூபா. இப்படி எல்லாம் கூட்டம் காலி ஆயிடுச்சு. மனம் குறைய எல்லாம் நண்பர்களும் ஓடிட்டாங்க. எல்லா நண்பர்களும் புரியுத கதை நல்லா இருக்குதா? கதை பசங்களா அமைதியா இருங்க. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லாம் ஓடிட்டாங்க. கடைசியா எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. காலேஜும் போச்சு, படிப்பும் போச்சு, சொத்தும் போச்சு, எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றான்னா வேற வழியே இல்ல, சோத்துக்கே வழி இல்ல. எங்கேயாவது ஒரு வேலை தேடுறாங்க. தாடி ரொம்ப மோசம், சட்டையில அழுக்கா இருக்குது, உள்ளெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. ஒண்ணுமே இல்ல. கடைசி அலைஞ்சிட்டு பசி தாங்க முடியல. அப்படியே ஒரு வேலை கேட்டு போறான். இவனை பார்த்துட்டு இவனை பார்த்து எவன்டா வேலை கொடுப்பான்னு தோத்தி விட்டுறாங்க எல்லாருமே. கடைசியா வேலையே கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல ஒரு பண்ணையில வேலை கிடைச்சி. என்ன பண்ணன்னு கேளுங்க. என்ன பண்ண? பண்ணி வைக்கிற பண்ண சொல்லுங்க. ஒருத்தர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. அந்த பண்ணியில வந்து மேய்க்கணும். ஒருத்தர் போய் கேட்டு ஒரு மூலமா தம்பி மாதிரி ஆட்டு சொல்லி ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா அந்த சாப்பாடு வந்து ஒரு வேலை தான். சாப்பாடு நைட்டுக்கு மட்டும் தான் சாப்பாடு. காலையும் மத்தியம் சாப்பாடு தர மாட்டாரு ஓனர். ஓகே, இவர் போய் பண்ணி மேய்க்கிறாரு. பண்ணிக்கு மட்டும் டைம் 3 வேலை புண்ணாக்கு வைக்கிறாங்க. தவிடு வைக்கிறாங்க, புண்ணாக்கு வைக்கிறாங்க. சரிங்களா? பண்ணி தெரியுமில்ல? யாரில் பண்ணி பார்த்துருக்கீங்க? காட்டு பண்ணி நாட்டு பண்ணி எல்லாமே பார்த்துருவோம். ஓகே, என்ன பார்த்தாங்க சொல்றேன். ஓகே, அப்போ பசி பண்ணெல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்து நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்குதுங்க. இவனுக்கு பார்த்தா ஒரே ஆசை. பண்ணிக்கு கூட இவ்வளவு நல்லா சாப்பாடு வைக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஒரு வேளை சாப்பாடு, பண்ணிக்கு 3 வேளை சாப்பாடுன்னு சொல்லி என்ன பண்ண பார்த்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பார்த்தா
சுத்தி சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. உன்னை என்ன பண்ணான், நைஸா என்ன பண்ணான், மன்னிக்க தவிட்டு எடுத்து என்ன பண்ணான், கப்பு கப்பு கப்புன்னு நம்ம கழுவி உண்டை கொடுக்குற மாதிரி கப்பு கப்புன்னு முடிக்கிட்டான், தின்னுட்டான். அதை ஒருத்தர் பார்த்துட்டான். நம்மாலே பார்த்துட்டான். ஆட பாவி, மன்னிக்கு வைக்கிற தவிடையும் உன்னாக்கி நீ திருப்பியாடா, இருடா போய் உனக்கு முதலாளி சொல்லி நேர போய் முதலாளி பாருங்க, நம்ம புதுசோகத்து வேலைக்கு ஆள் செஞ்சீங்களே, அவன் பன்னிக்கு வைக்கிற தவிடு பூரா என்ன பண்றான், தின்னு போடுறான். பன்னி எல்லாம் பட்டிய போட்டு வைக்கிறான், பன்னி வயிற்றுல அடிக்கிறான். உடனே கூப்பிட்டாரு, படுவா, என்னடா பண்ற நீ, என் பண்ணி சீமை பண்ணி எவ்வளவு அழகா நான் வளர்த்து வச்சிருக்கிறேன், பட்னியா போட்டிருக்கேன் அப்படின்னு அடிச்சு ஓடா வேற தந்து விட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஐயோ கொஞ்சம் வேலையும் போச்சா, போச்சு. ஒரு கவலையா உட்காந்துருக்கான். டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சுன்னா, இந்த அம்மா மாதிரி இப்படி கிளம்புற என்ன யோசனைன்னா, ஆனா நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும், நம்ம நேரம் அப்பாடி போயிடலாம். எங்க அப்பா பண்ண வச்சு பெரிய தோட்டம், அங்க நான் மகனா போகாடி கூட பரவாயில்ல, இனிமே மகனா நான் போக முடியாது, சொத்தெல்லாம் முடிச்சு வாங்கி நாசம் பண்ணிவிட்டேன், கெட்ட பழக்கம் செஞ்சு ஆட்டை போட்டு முடிச்சுட்டேன், இது அப்போ வேலைக்கார முடிச்சாங்க அப்படி ஐடியா வரும். அதனால போய் எங்க அப்பாடி சொல்லி, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம அந்த பாவத்தை பண்ணிட்டேன், இனிமே நான் இந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, என்ன மகனா ஏத்துக்க வேணாம், தோட்டத்துல ஒரு வேலைக்காரனா என்ன சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேப்னு சொல்லிட்டு என்ன பண்றான், உனக்கு புத்தி வந்துருச்சு பாத்தீங்களா. நம்ம அப்பா சொல்லி கேட்கறதுனா இந்த மாதிரி தான் நம்ம வரும். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நேரா போனா அவங்க அப்பா உட்காந்துருக்காரு, உட்காந்து பாத்துட்டே இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு கவலை இருக்கு இல்லையா, புள்ள போச்சே அப்படின்னு, சொத்து போன போகுது, புள்ள காணாம போச்சு, ஆளே காணா, சொத்துங்க வர்றான், இவன் தாடிக்கெல்லாம் விட்டு வர்றான். இங்க வந்தா அவங்க வீட்டுக்கு வேலைக்காரன் என்ன பண்றான், பிச்சைக்காரன் வர பைத்தியக்காரன் துரத்தி விடுறான், நாயெல்லாம் விரட்டுது அவனை. ஆனா அவங்க அப்பா மட்டும் டே அப்படி விட்றா என் மகமாரி இருக்காண்டா. வரும்போது அவங்க அப்பா அடையாளம் கண்டீங்களா, அடையாளம் கண்டு ஓடி வந்து என்ன பண்ணாரு, அவனை கட்டி பிடிச்சி முத்தம் விட்டு, அவன் மகனே வந்துட்டியாப்பா, அவன் இவன் சொல்றான், என்ன சொல்றான், அப்பா மன்னிச்சிருங்க, அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல, யோக்கியமே இல்ல, நம்ம சொல்லுபடி கேட்கல, அதனால இந்த நிலைமை என்ன, நான் உங்க மகனானா இங்க வரல, நான் வந்திருக்கேன் உங்க வீட்டு வேலைக்காரனா வந்திருக்கேன், வீட்டுல கூட வைக்காங்க, தோட்டத்துக்கு ஓரமா வேற கொண்டு சாப்பாடு கொண்டு. இவங்க அப்பா அவனுக்கு பொறுப்படுத்தல, என்ன பண்ண, அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் விட்டு வாடாங்க வந்தாங்க, ஜாகிங் பண்ணுங்க, கட்டிங் பண்ணுங்க, எல்லாம் ஜாலியாக நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுத்த கண்டு நல்லா பெரிய ஆட்டுக்குடி வெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன், வெட்டி இன்னைக்கு பண்ணியை போட்டாங்க, என் மகன் செத்து போயிருந்தான், மறுபடியும் மனம் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டேன். வந்துட்டானா, அதனால உங்க அப்பா என்ன பண்றாரு, செத்து போயிருந்தான், மறுபடியும் வந்துட்டான், என்கிட்ட நல்லவனா மாதிரி வந்து, அதனால நான் பண்டிகையா கொண்டாடுறேன்னு சொல்லி என்ன பண்ணா, ரொம்ப பண்டிகை கொண்டாடுறேன். அந்த மூத்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், இருக்குமா, பயங்கரமான டென்ஷன். அந்த நேரம் அப்பா நீங்க செய்யறது நியாயமா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, இன்னும் உங்க ஆசை உங்க சொல்வழி கேட்காதவன் உங்க சொத்து பூரா கொண்டு வேசிக்கிட்டு அழிச்சிட்டான், குடிச்சு வெறிச்சு அழிச்சு நாசம் பண்ணிட்டான், நடுத்தருக்கு வந்துட்டான். இவனை எதுக்கு வீட்டுல சேர்த்தீங்க, நான் உங்களோட இங்கே இருக்கிறேன், உங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏர் ஓட்டுறேன், கடலை கட்ட போடுறேன், ஆரியம் போடுறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஆட்டுக்குட்டி வெட்டினீங்களா, இவனுக்கு மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டு அவரு அங்கலம். அப்பா சொன்னாரு, மகனே நீ எப்போதும் என்னோட இருக்கிற, என்னோடது எல்லாம் உனக்கு தான், ஆனா தம்பி இருக்கான்ல இவன் செத்து போயிருந்தான், சொல்லுங்க போய் வழி தவறி போய் சொல்வழி கேட்காம போய் கெட்டு கூட்டி செத்து போயிருந்தான், மரித்து போயிருந்தான், மனம் திரும்பி மறுபடியும் வந்திருக்கான், அதனாலதான் கொண்டாடுறாங்க. அதே மாதிரிதான் நாம இந்த உலகத்துல ஏசப்பாவுக்கு கீழ்படியாம பலவிதமான பாவங்களை செஞ்சு நம்ம விட்டு போயிருந்தாலும் ஏசப்பா நம்ம அவருடைய மனது வரும் பொழுது, இந்த கிருஷ்ணகுமாரனை போல வரும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாரா, அனைத்து கொள்கிற தெய்வம் தான் ஏசப்பா. சரிங்களா, எப்படி தான் தகப்பன் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டாரோ அதே போலதான் ஏசப்பா நம்மையும் ஏற்றுக்கொள்வார். சரிங்களா, அதனால ஏசப்பா வந்து நம்ம என்ன பாவம் பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம அம்மா அப்பா கீழ்படியாம போனோம்னா இந்த மாதிரி தவிடு கூட கிடைக்காம போயிடும், தவிடு கூட கிடைக்காம போயிடும். ஆமா, உங்க வீட்டுக்காரங்களாம் மனைவிக்கு கீழ்படியாம போனாலும் சோறு கூட கிடைக்காம போயிடும், தவிடு கூட நம்ம கீழ்படிஞ்சிருக்கிறோம். ஏசப்பா எப்படி, அந்த தகப்பன் எப்படி, இங்க பாருங்க இங்க பாருங்க, அவன் எப்படி தன்னுடைய மகனை அப்படியே அவனை கட்டி புத்தமிட்டு மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் நம்மளே ஏசப்பா மனம் திரும்பி, ஏசப்பா என் பாவங்கள்லாம் மன்னிங்க, என் குற்றம்லாம் மன்னிங்க, நான் தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டேன், உங்களை நான் புரியாம இருந்தேன்,
அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கொள்ள ரொட்டேட் பண்ற போன நம்ம புது வாழ்க்கையை தந்து ஆசீர்வாதம். சரிங்களா? அது ஆசீர்வாதம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, நமக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா. சரி, இந்த கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? யாரு வந்து சொல்லுங்க முன்னாடி. ஒரு அப்பாவுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாங்க? 2. யாரு அப்பா சொல்றதுக்காக போனது? மூத்தவனா இளையவனா? அண்ணனா தம்பியா? தம்பி 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 கை தட்டுங்க.